குற்ற வழக்குகளில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படும் முதலமைச்சர், அமைச்சர்களின் பதவி பறிப்புக்கான சட்ட மசோதாவை வரவேற்பதாக புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி தெரிவித்துள்ளார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். பதவியில் இருக்கின்ற போது, அது பிரதமராக இருந்தாலும், மத்திய அமைச்சர்களாக இருந்தாலும், முதலமைச்சர்களாக இருந்தாலும், மாநில அமைச்சர்களாக இருந்தாலும், யார் பதவியில் இருக்கின்ற பொழுது சிறையில் கைது செய்யப்பட்டு 30 நாளுக்கு மேலாக அவர்கள் சிறையில் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தால் அவர்களுடைய பதவி தானாக பறிபோய்விடும் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கார்கள். இது வரவேற்கணும். ஏன்னா இந்த இந்தியாவெங்கும், அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் ஊழல் மலிந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் இது நிச்சயமாக தங்களை கட்டுப்படுத்துவதற்கு யாருமே இல்லை, கேள்வி கேட்பதற்கு யாருமே இல்லை என்ற அந்த ஒரு மனநிலையை மாற்றி அந்த ஊழல் செய்வதற்கு ஓரளவுக்காவது இதை கட்டுப்படுத்தும் அப்படிங்கிறது எங்களுடைய பார்வை. அதனால் அந்த சட்டம் சரியானது. அதை வரவேற்கிறோம்.